மை டியர் மக்களே, வெல்கம் டு மை சேனல். சம்திங் டிஃப்ரெண்ட்ல இருந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நேற்று நானும் என் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது என் மனைவி சொன்னால், என்ன குழம்புங்க செய்கிறது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், மீன் இருக்குது எடுத்து செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைங்க, எப்போவுமே மீன் குழம்பா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், சரி ரசம் செஞ்சுடு, நான் முட்டை வாங்கிட்டு தரேன் செஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். நைட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்தால் முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி, அதான் நான் சொன்னேன், என்னாடி எப்போவுமே இந்த ஆம்லேட்டு, இந்த முட்டை வேக வைக்கிறது, ஃபுல் பாயிலு, ஹாஃப் பாயிலு, அப்புறம் அது இல்லாமல் மிஞ்சி போனால் பொடி மாசு, அதெல்லாம் செய்கிற, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம்மா, எனக்கு எதுவும் தெரியாது, நீ ஏதாச்சும் சொல்லு, நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நேற்று சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது திடீர்னு எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. எனக்கு இட்லியும் பிடிக்கும், முட்டையும் பிடிக்கும். சரி, உடனே நான் அதை எழுப்பி, எனக்கு இட்லி மாதிரி முட்டை செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கேட்டேன். இது நம்ம உனக்காக நான் எது வேணாலும் செஞ்சு கொடுப்பேன், நல்லா டேஸ்ட்டாக நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து அந்த இட்லி முட்டை டேஸ்ட்டாக செஞ்சு தரேன் சொன்னால் அது பார்க்க போகிறோம். செஞ்சுட்டு அதோட ரிவ்யூவும் நான் சொல்ல போகிறேன். அதையும் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விடணும். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா தடவிட்டு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றணும். பார்த்து ஊற்றுங்க ஒரு முட்டையும். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றும் போது எங்கள் வீட்டுக்காரர் தட்டி விட்டுட்டாரு. நீங்களும் ஊற்றும் போது உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, உங்கள் முட்டையும் இப்படி தான் இருக்கும். முட்டையில் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு மிளகுத்தூளை போட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க, ஆவி கையில் பற்றும். பார்த்து பொறுமையாக எடுங்க. அதை எடுத்துன்னு போய் நல்லா ஒரு ஃபேன் காற்று நேரம் வைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக ஒன்றா எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். இந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ஒன்று எடுத்து தனியாக வைங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் 65 மசாலாவை போட்டுக்கலாம். நாங்கள் 5 முட்டைன்றதுனால ஒரு பாக்கெட் போட்டிருக்கோம். நீங்கள் 10 முட்டை வாங்கினீங்கன்னா 2 போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்.
கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து தடவும் அந்த முட்டையில் மசாலா தடவும் போது பார்த்து தடவுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பொறுமையாக பார்த்து தடவுங்க. தடவுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்டு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு முட்டையாக பொறுமையாக எண்ணெயில் போடுங்க. போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் தெறிக்கும். ரொம்ப ஸ்லோவில் வச்சு ஒரு முட்டையாக நீங்கள் குக் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான முட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. அது ஒன்று ஒன்றா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை டேஸ்ட்டுக்காக என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூக்கு சொல்வார். வாங்க பார்க்கலாம். நான் கேட்டேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி எனக்காக இட்லி முட்டை செஞ்சு எடுத்து வந்திருக்கா. சரி, நான் இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுலேயே நல்லா முறுமுறுன்னு இருக்கு. போய் சொல்லிட்டு நினைக்காதீங்க, உண்மையிலுமே வேற லெவல். என் முன்னாடி வரைக்கும் நிறைய செஞ்சுருக்கா, ஆனால் இது மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம். இது முட்டை சாப்பிட்ற மாதிரி இல்லை, அப்படியே சிக்கன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வர வீடியோ முன்னாடி பேசுறதுனால எனக்கு பேச கூட சரியாக தெரியல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. என் பொண்டாட்டி தான் இது நன்றி சொல்லி ஆகணுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாக தான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் ரெண்டு சாப்பிட்றேன், இது செம்ம டேஸ்ட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க சரி. அந்த மசாலா வீட்டில் சுற்றி பசங்களாக இருக்காங்க, நாய்ஸ்லாம் கேட்கும், அது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சாப்பிட்றேன் பாருங்க, செம்ம டேஸ்ட். நான் சாப்பிடும்போதே உங்களுக்கே தெரியும் ஃபீல்.
தெரிஞ்சா உங்களுக்கு ஃபுல்லாக மசாலாலாம் எப்படி இருக்கு பாருங்கள். என் பொண்டாட்டி இது மாதிரி செய்வான்னு என்னாலே நம்ப முடியல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்.